சின்ன குழந்தைன்றதுக்காக இவர் மேல அடக்குமுறை நடக்கிறது, அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணம் மூத்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம் இல்லையா? என்ன உங்க முதலமைச்சர் என்ன விஜய கைக்குள்ள போட பாக்குறீங்க, வலைய விரிக்க பாக்குறீங்க, அவரை வேட்டையாட இது என்னங்க இது? தாமரையில தண்ணிலேயே ஒட்டாது அப்படின்லாம் சொன்னாரு விஜய். ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவர் எது வேணா நீங்க சொல்லுங்க. தாமரையில தண்ணி ஒட்டாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் கார்ட்டூன் போடுறாங்க, அணில் கூட தாமரை இருக்கு, தாமரை அணிலுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு. அத நேரடியா அழைப்பு விடுக்குறீங்களே. நான் வெட்கப்படல. என்னமோ நாங்க இல்ல நாங்கெல்லாம் அழைப்பெல்லாம் விடல, நாங்க கூட்டணிலாம் வைக்க நான் சொல்லலையே. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையும் விஜயை கடுமையா விமர்சிச்ச நீங்க இப்ப உடனே அப்படியே தாவேகா தரப்பு ஆதரவாளர் மாதிரி பேசுறது பாஜக பேசுறதுதான் இப்ப விமர்சனத்துக்குள்ளாகுது. இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா அவங்க வளைக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்படி எவ்வளவு எங்கிட்ட எவ்வளவு கேக்குறீங்கல்ல. செந்தில் பாலாஜி அங்க தண்ணி பாட்டிலே இல்ல அப்படின்றது பெருமையாப்பா? ஆட்சியாளர்களுக்கு அதுல பங்கு இல்லையா? முதலமைச்சர் வரைக்கும் வேகமாக போய்கொண்டிருந்த உடற்கூறாய்வு முதலமைச்சர் இங்க சென்னைக்கு வந்த பின் மிக மிக தாமதமாக வந்தது. அதிலே பாராபட்சம் இருந்தது. அதே மாதிரி நானும் எங்களோட மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் 2 மணி நேரம் மார்ச்சுரிக்கு வெளியே நிக்கிறோம். அண்ணன் செல்வ பெருந்தகை வர நேரம் உள்ள போறார். அஜித்குமார் வழக்குல சிபிஐ பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கு அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்ப சிபிஐ விசாரணை. நீங்க இந்த கேள்வி விஜய் தம்பிட்ட கேட்கணும், ஏன்டையும் கேட்குறீங்க. உங்களுக்கு எதிரான கேள்வி எல்லாமே விஜய் அவர்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி மடைமாற்றி விடுறத எப்படி? கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா நாங்க அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்போம். இங்க வேங்கை வயல்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆணவ கொலைகள் வந்தாலும் பரவாயில்ல, பிசிக்க நாங்க அவங்க கூட ஒட்டிட்டு இருப்போம். காங்கிரஸ் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்னு கேட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க அவங்க கூட ஒட்டிட்டு இருப்போம். அப்ப அவங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஏன் தோற்கணும் நான் கேக்குறேன். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். மேடம் வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கோம்ப்பா. டெல்லி போயிட்டு வந்திருக்கீங்க, உடனே சந்திக்கிறோம். அதாவது சிறப்பு தகவல்கள் இருக்கா? டெல்லி போனாலே சிறப்பு தானேப்பா, தலைநகர்ல. அதனால சிறப்பு தகவல். குறிப்பா தமிழகத்துல இருந்து யாராவது டெல்லிக்கு போனாலே ஒரு பரபரப்பாகுது. தமிழகத்துல இருந்து ஒருத்தங்க டெல்லி போனா பரபரப்பான, தமிழ் மக்கள் டெல்லிக்கு அனுப்ப மாட்டேன்றாங்களே தலைவர்களை. அதுதானே பிரச்சனை நமக்கு. தலைவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி இருந்தா இன்னும் பரபரப்பா இருந்திருக்குமே அப்படின்றதான் என்னோட எண்ணம். மரியாதைக்குரிய நம்ம தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்த அதற்கு சென்று, அதே மாதிரி புதுச்சேரி ஆளுநர் ஒரு பல விஷயங்களை நாங்கள் 2 பேரும் பேசுவது உண்டு, அவரையும் சந்தித்து பேசினேன். அதே மாதிரி எங்களது தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஜெயபாண்டான்றவர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரிசாவை சார்ந்தவர், அவரும் பார்த்து பேசி கொண்டு இருந்தேன். ஒரு நாளில் முழுவதுமாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்து விட்டு வந்தேன். ஆக்கப்பூர்வமான சந்திப்பு தான், அவ்வளவுதான். வேற சமீபத்தில் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட அந்த கரூர் நெரிசலுக்கு பிறகு அதை சந்திக்கல, அதுக்கு பின்பு சந்திக்கலாம். அவங்க எல்லாரும் பீகார் தேர்தலில் கொஞ்சம் தீவிரமா இருக்காங்க. பட் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு 10 நாளைக்குள்ள அவரை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த பாஜகவுடைய செயல்பாடு முழுக்க தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. குறிப்பாக அவங்கள எப்படியாவது உங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே நீங்கள் செயல்படுறதா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்லை, தாவேகாவுக்கு ஆதரவு என்று சொல்வதை விட தமிழக அரசிற்கு எதிராக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவருக்கு எதிராக இருக்கும்பொழுது இன்னொருவருக்கு ஆதரவாக இருந்துதான் ஆக வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, தமிழக அரசு ஒரு தாய்மை பண்பு இல்லாம, தாய்மைத்தன்மை இல்லாம, நம்மை சார்ந்தவர்கள் தானே அங்கே சேர்கிறார்கள். இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களோ, ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களோ, இல்லை என்றால் ஒரு ரசிகர் கூட்டத்தை சார்ந்தவர்களோ அங்கே வருகிறார்கள் என்பதை தாண்டி வருகின்றவர்கள் தமிழ் மக்கள். அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு அவங்க எடுத்துக்கொள்ளாமல், இன்னொரு கட்சியை சார்ந்தவங்க தானே, கூட்டம் கூட்டம் அதில் தான் பிரச்சனை வந்தால் வந்துட்டோன்னு மனப்பாங்கோடு மாற்றாந்தாய் மனப்பாடு இருந்ததை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அது உண்மையும் கூட. ஆக எங்களுக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கும் பொழுது பல நேரங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி மறுக்கப்படுகிறது.
உதாரணத்திற்கு நாங்க ஒரு அஜிடேஷன் செய்யணும், ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்னு போனா உடனே அனுமதி மறுக்கப்படுகிறது. எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல ஒரு கையெழுத்து வாங்குவதற்கு ஒரு 10-15 போலீஸ் என்னை சுத்தி 3 மணி நேரம் நிற்க வைத்தார்கள். ஒரு கையெழுத்து வாங்க மறுக்கப்பட்டது. ஆனா உதயநிதி போறாரு, பள்ளிகளுக்குள்ள போறாரு, நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறேன்னு போறாரு. அதே மாதிரி எங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனா அதே நேரத்துல வைகோ அவர்கள் மதுரையில ஒரு போராட்டம் நடக்கிறார்கள், அதை பத்தி கவலையே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துகிறார்கள், அவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. ஆக இப்படி ஒரு பாராபட்சமான ஒரு போக்கு இருக்கும் பொழுது ஆளும் கட்சி சார்ந்தவர்களும் கூட்டணியை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகளும் உரிமைகளும் அனுமதிகளும் உடனே கிடைக்கின்றன. எதிர்கட்சிகள் எந்த மக்கள் பிரச்சனையும் எடுத்து முன்னிறுத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதே சூழ்நிலையை தான் தம்பி விஜய் அவர்களும் எதிர்கொள்கிறார்கள் என்ற நிலையில் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம். தமிழக அரசியல்ல ஒன்று என்ன என்றால், ஒரு நிலைப்பாடு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா புள்ளிகளுமே கூட்டணியை சார்ந்துதான், எல்லா முயற்சிகளுமே கூட்டணியை சார்ந்துதான், எல்லா முயற்சிகளுமே தேர்தலை சார்ந்துதான் ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அந்த பார்வை மாற வேண்டும். அந்தந்த சூழ்நிலைக்கு இதற்கும் கூட்டணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. கூட்டணிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற சொல்றதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கூட்டணி தொடர்பான நகர்வே இது கிடையாது. ஒரு நிகழ்வு நகரான ஒரு பிரச்சனை நிகழ்வான நகர்வு. கூட்டாக இந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். கூட்டாக என்றால் நாங்கள் கூட்டணி என்று இல்லை, ஒரு பிரச்சனைக்கு கூட்டாக என்ற அந்த பிரச்சனையை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது கூட்டாகவே நிற்கலாம், கூட்டணியாக மாறலாம். அரசியலில் எதுவுமே யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனா எதிர்கட்சிகளின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களது ஆதங்கமாகும். இதை சொல்லிட்டு இதையும் சொல்றீங்க, இது கூட்டணியான நகர்வு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியுடைய வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேள்வி வருது. அரசியல் கட்சியோட இயல்பு தானே, இதுல என்ன அதிசயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்க முதலமைச்சர் என்ன விஜய கைக்குள்ள போட பாக்குறீங்க, வலைய விரிக்க பாக்குறீங்க, அவரை வேட்டையாட இது என்னங்க இது? அப்ப நீங்க காங்கிரஸை வேட்டையாடி வச்சிருக்கீங்களா, வலை விரிச்சு வச்சிருக்கீங்களா, விசிக்க வலை விரிச்சு வச்சிருக்கீங்களா, கம்யூனிஸ்ட வலை விரிச்சு வச்சிருக்கீங்களா? ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்ற எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைவது தவிர்க்க முடியாத ஒன்று, நியாயமானதும் கூட. ஆக அப்படி நாங்கள் கூட்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் கூட்டணி அமைந்தால் அதை பற்றி மகிழ்ச்சி தான் அடையணும், அதை பற்றி என்ன கவலை? நாங்க மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா எங்களை பொறுத்த மட்டில் எந்த வாக்கும் எதிரி வாக்குகள், திமுகவுக்கு எதிர் வாக்குகள் பிரிந்து போகாமல் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக மாறிவிடக்கூடாது. இப்ப உதிரியா இருக்கும் இருக்கலாம், உதிரியா தானே இப்ப எல்லா இடங்களிலும் உதிரியா தானே இருக்கு. அந்த உதிரி பூக்கள் எல்லாம் ஒரு மாலையாக தொடரப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாலை அணிவிக்கப்பட வேண்டும் என்பதால் அடிப்படை தொண்டர் என்ற வகையில் எனது ஆசையாக இருக்கும். அதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளோட கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நியாயமான குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளுடைய பார்வையில் இருந்து. ஆனா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இதை முன் வச்சு இந்த காரணத்துல ஃபுல்லா சொல்றது அப்படிங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? இதுல தாவேகா பக்கமும் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. குற்றச்சாட்டுகள் எங்கேயுமே ஒரு நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு கடமை இருக்கிறதா, வருபவர்களுக்கு கடமை இருக்கிறதா? இப்ப என் வீட்டுல ஒரு பிரச்சனைனா என் வீட்டுல உள்ளவர்களுக்கு கடமை இருக்கிறதா, வழிபோக்கர்களுக்கு கடமை இருக்கிறதா? ஆக நிர்வாகம் யார் வந்தாலும் எந்த கட்சியை சார்ந்த ஏன் அரசாங்கத்துல அனுமதி வாங்குறோம், நாம பாட்டு கூட்டம் நடத்திட்டு போகல அப்படின்னு. ஆக அந்த ஒரு மாற்றாந்தாண்மை மனப்பான்மை ஆட்சியாளரிடம் இருக்கும் பொழுது நாங்கள்லாம் இணையலைன்னா எங்கள் மீது உள்ள கணைகள் அதிகமாக குத்தி கிழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நான் தெளிவுபடுத்துறேன். ஆக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஐயோ இவங்க கூட்டணின்னு நினைச்சிருவாங்க, அதுக்காக நான் இந்த நிகழ்வை பத்தி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியில்லைல்ல. இந்த ஒரு அசம்பாவிதத்துல ரெண்டு பக்கமும் உள்ள தவறுகளை சுட்டி காட்டணும் இல்லையா? ஒரு எதிர்கட்சிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு இல்ல, நாங்க சுட்டி காண்பிக்காகவே இல்ல. தம்பி விஜய் சரியான நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். முதல் பேட்டியில எங்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே தான் அந்த பாயிண்ட் லைட்டா சொல்லிட்டு அரசாங்கத்தின் மீது உள்ள தவறுகளை மட்டும் ஹைலைட் பண்றீங்க. எது தீவிரமா பிரச்சனையாச்சு அதை தான் நம்ம சொல்ல முடியும். எது தீவிரமா பாதித்ததோ அதைத்தான் சொல்ல முடியும். அரசு தரப்பு முக்கியமா வைக்கிற குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் தாமதமா வந்தது, அங்க இருக்க கூட்டங்களை ஒரே எப்படி வேணாலும் வரட்டும்பா, ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையா இல்லையா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். விஜய் தாமதமாக வந்ததை நான் ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால்
தாமதமாக வர 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 இங்க கூட்டம் அதிகரிக்கிறது. அதனால் நீங்கள் அவங்கள வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? காவல்துறையினர் சொன்னாங்க, அவங்க கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க நீங்க வாய் சொல்லல சொல்லிட்டு இருக்கலாம். கேட்காம இருந்துட்டுப்பா, 7 மணி நேரம் தாமதமாகவே வந்திருக்கட்டுப்பா. ஆனாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நான் தாமதமா தலைவர்கள் வருவதை நான் ஒப்புக்கொள்ளல. ஆனா இதற்கு முன்னால கூட கூட்டங்கள் அதிகமா இருக்கும்போது இப்ப நானே ஒரு இடத்திற்கு சொன்னா அந்த இடத்துக்கு அந்த நேரத்துல வந்து சேர முடியறது இல்ல. பல வரவேற்புகள் அதுக்கு முந்தைய நேரத்துல இருக்கும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதமாக வருவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளும் இருந்திருக்கிறது. ஒரு தலைவர் வந்து இப்ப நான் கவர்னரா இருக்கும்போது நான் சொல்ல முடியும்பா, எனக்கு புரோட்டோகால் போட்டு கொடுத்துருவாங்க. 9:02க்கு நீங்க நுழையணும் அந்த ஹால்ல, 9:10க்கு நீங்க பேச ஆரம்பிக்கணும், 9:15க்கு நீங்க மேடை விட்டு இறங்கணும். இது கவர்னரோட புரோட்டோகால் இருக்கலாம், ஆளுநரின் புரோட்டோகால் இருக்கலாம், அரசியல்வாதியின் புரோட்டோகால்ல நிச்சயமா இருக்க முடியாது. நான் நினைச்சு இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்தா, நான் கீழே வந்தா, நான் நேரம் வரேன், இந்த வீட்டுல வந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்க, திடீர்னு உட்கார்ந்தா லேட் ஆயிடும். அது காரணமா வச்சு உயிரிழந்தவர்களுக்கு இது காரணமா வைக்க என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எவ்வளவு நேரம் தாமதமாக வந்தாலும் நான் ஒன்னே சொல்றேன், செந்தில் பாலாஜி அங்கே தண்ணி பாட்டிலே இல்லை அப்படின்றது பெருமையாப்பா? ஆட்சியாளர்களுக்கு அதுல பங்கு இல்லையா? நிச்சயமா உங்களுக்கு ஒரு இடத்துல கூட்டம் கூடினால் அந்த பங்கு அவங்களுக்கு. நீதிமன்றம் அதையும் சுட்டி காமிச்சிருக்கு, வந்து அரசும் இதை வந்து பொறுப்பெடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் கூட்டம் நடத்தினவங்களுக்கும் அதுக்கான பொறுப்பு இருக்குல்ல, அதை நீங்க பிரியாரிட்டியா சொல்ல மாட்டீங்க. இல்ல, நடத்தினவங்களுக்கு பொறுப்பு இல்ல நான் சொல்லணும். எது அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு தான் கணக்கு. இந்த ரெண்டையுமே நீங்க சொல்லணும் இல்லையா? இல்ல, எது அதிகமா கடமைன்னு யாருக்கு இருக்கு? அவங்க கூட்டம் நடத்துறவங்களுக்கு அப்ப கடமை இல்ல, கடமை இல்ல நான் சொல்லல. அரசாங்கத்துக்கு அதிக கடமை இருக்குன்னு நான் சொல்றேன். கூட்டம் நடத்துறவங்களுக்கு கம்மியான கடமை இருக்கு அப்படின்னு. கம்மியான இல்ல, அரசாங்கத்துக்கு அதிக கடமை இருக்கிறது. அரசாங்கம் தான் பொதுமக்களை காக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பது எனது கருத்து. ஏன்னா மிஷினரி அவங்க கையில தான் இருக்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்றது அவங்க கையில தான் இருக்கு, மக்களை பாதுகாக்கின்ற கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்க கிட்ட நிர்வாகம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கமும் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் தான் அதிகமாக கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை ஓங்கி சொல்கிறோம். இது புரிஞ்சுக்க கொள்ள முடியுது. இந்த அனுமதி கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு அந்த இடைத்தேர்வில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வந்து திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் தாமதமாக வந்தது மட்டும் கிடையாது, ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு வர வரைக்கும் முகத்தையே காட்டலை, வெளியே இருந்துச்சு கை காட்டலை, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே சொல்கிறாங்க. மேலே பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுகிறதா சொன்னாங்க, அதை கவனிக்கலை, ஒரு பெண் கத்துனாங்க, அதை பொருட்படுத்தாமல் அவர் பேசிக்கிட்டே இருந்தார், அதனால தான் செப்பல் தூக்கி வச்சுனாங்க, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அதாவது இது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணணும் இல்லையா? இல்லை, அட்ரஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கு கடமை அதிகமாக இருக்கிறது அப்படின்றதான் நம்மளோட கணக்கு. ஒரு கூட்டம் என்று வந்தால் ஓகே, இப்படி அவர் வெளியே வரலன்னா கூட்டம் அதிகமாக தான் வரும், கையாட்டலன்னா கூட்டம் அதிகமாக தான் வரும், அப்போ ஸ்டாம்பீட் நடக்கட்டும்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்போ நான் நிர்வாகத்தில் இருக்கேன், உதாரணத்திற்கு எனக்கு சொல்லுவாங்க எல்ஜிஆர் இருக்கும்போது 10,000 பேர் அங்கே கூடுவாங்க அப்படின்னு. இப்போ மாசி மகத்துக்கெல்லாம் நிறைய கூட்டம் வருவாங்க, 10,000 பேர்னு கணக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. 10,000 நான் என்னை பக்கத்தில் உள்ள கிராமங்களெல்லாம் காலையிலேருந்து நிர்வாகத்தில் எப்படி பாருங்கள் எவ்வளோ இன்ஃப்ளோ ஆஃப் த மக்கள் வருதுன்னு பாருங்கள். வந்து சொல்லுவாங்க, நம்ம நினச்சதை விட கிராமத்துலேருந்து அதிக மக்கள் கிளம்பி வர்றாங்க, அப்போனா ஒரு 20,000 அதிகமாகுமா, 30,000 அதிகமாகுமா, அப்போ உடனே தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க, காவல்துறை அதிகமாக ஏற்பாடு பண்ணுங்க, இடத்தை விரிவுபடுத்துங்க, இது நம்ம சொல்லணும். ஆக அந்த கண்டினியூஸ் மானிட்டரிங் இருக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நான் அரசியல் கட்சிகள் முறை தவறணும்னு நான் சொல்லலை, அரசியல் கட்சிகள் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும், நான் என் கட்சியில் அப்படி தான் பழக்கப்படுத்தி இருக்கோம். ஆனால் அப்படி இல்லைன்றதுக்காக ஸ்டாம்பீட் நடக்கட்டும் உயிரிழக்கணும்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது என்பது எனக்கு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரையும் விஜயை கடுமையாக விமர்சித்த நீங்கள், மோடி அவர்களை வந்து விமர்சிச்சிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிங்க, அரசியல் ஞானமே இல்லை அப்படின்லாம் கூட பேசியிருக்கீங்க, இவர் சிங்கம்லாம் பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு விமர்சிச்சிருக்கீங்க. இப்போ உடனே அப்படியே வந்து தாவேகா தரப்பு ஆதரவாளர் மாதிரி பேசுறது வந்து பாஜக பேசுறது தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளாகுது. இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக அவங்க வளைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. இப்படி எங்கிட்ட எவ்வளோ கேட்குறீங்கல்ல, அவசர நிலையில ஸ்டாலினை சிறையில போட்டது யாரு? காங்கிரஸ். இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது காங்கிரஸ் கூட இருந்து திமுக ஒன்றும் செய்யல. விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு முன்னால எந்தெந்த கூட்டணியில இருந்தாங்க, இப்ப எந்த கூட்டணியில இருக்காங்க. ஆக கொள்கைகளை மாற்றி அவர்களெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறாங்க, நாங்கள் அப்படி சொல்லலை. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் தீ எரியுது, அது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்போம். தீ எரியும் போது 2 பேரும் சேர்ந்து வந்து தண்ணி ஊற்றிவோன்னு தான் சொல்லுவோம். சண்டை அண்ணன் தம்பி தங்கச்சியெல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். தீ எரியுதுன்னு வாங்க எல்லாரும் சேர்ந்து வாளி ஊற்றுவோன்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ நடக்குது.
மாற்று கருத்து இதுல இருக்கலாம். அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, தாவேகாவுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க. பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லல. தாவேகாவை விட இத பாஜக பயன்படுத்திக்க பாக்குதா அப்படிங்கறதான் இப்ப கேள்வி. அதாவது அது வந்து உங்களால் பயன்படுகிறீர்கள், அதனால நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் நீங்க சொல்றீங்க. நாங்க எங்களை பயன்படுத்திக் கொள்கிறீங்க சொல்றதை விட நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுகிறீர்கள். பயமா என்று பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி கூட்டணிக்கு பயம் அதிகம் வந்திருக்கிறது. ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது எதிர்கட்சிகள் கூட்டாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் என்ன தவறுன்னு கேட்கிறேன். அந்த தவறை சுட்டி காண்பிக்காம கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க சோர்ந்துட்டீங்க, நாங்க சேர்ந்துட்டோம் நீங்க சோர்ந்துட்டீங்க. இல்ல இப்ப தாவேகாவினரோ இல்ல வந்து விஜய் தரப்பு ஆதரவாளர்களோ அவங்க வந்து பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். அவங்க யாருமே வந்து இதுவரையும் பெருசா பேசவே இல்லை. அப்படியான சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுறது இருக்குல்ல, இதுதான் விமர்சனம். அதாவது பெரிய அண்ணன் இருக்கலாம், சின்ன தம்பிக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம். சின்ன தம்பி வந்து திக்கு தெரியாத காட்டுல நிக்கலாம். அப்ப பெரிய அக்காவுக்கும் தம்பிக்கு தான் தெரியும், தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும்னு. அந்த சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டாரு. விஜய் வந்து திக்கு தெரியாத காட்டுல இருக்காருன்னு சொல்லி அவரை உங்க வலைக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்களா? வலைக்கலாம் இல்ல, ஆதரவு என்ன செய்யணும்னு இளைய தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு புதுதா அரசியல் கட்சிக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப கூட இருக்கிறவங்க இவர் வந்து சின்ன குழந்தைன்றதுக்காக இவர் மேல அடக்குமுறை நடக்கிறது, அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணம் மூத்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம் இல்லையா? கடந்த மாதம் வரையும் வந்து கடுமையா பிஜேபியும் எதிர்த்தாரு, கொள்கை எதிரெல்லாம் சொன்னாரு. இப்ப அவரை சின்ன குழந்தைங்கிற ஒரு இதுக்குள்ள அடைக்க பாக்குறீங்களா? உதாரணம் தான் இது, சின்ன குழந்தைன்னா உதாரணம் தான். இப்ப சின்ன குழந்தைன்னு இப்ப எங்க கட்சி எல்லாம் 25, 30, 50 வருஷம் கல்யாண கட்சி. அதிமுக 1972 இருந்து உள்ள கட்சி. இப்பதானே கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த கம்பேரிசனை சொன்னேனே தவிர உடனே அவருக்கு வந்து குழந்தைன்னு நான் சொல்ல. எது எப்படி இருந்தாலும்ப்பா, என்ன கேள்வி வேணாலும் கேட்டு போங்க. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தின் அடக்குமுறை எதிர்க்கப்பட வேண்டியது. அந்த எதிர்க்கப்பட வேண்டியது நாங்கள் எல்லாம் ஓரணியில் நிற்கிறோம். அண்ணாமலை அவர்கள் இப்ப வரையும் விஜய் அவர்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறுன்னு தானே சொல்லி. இல்ல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். நான் வேற மாதிரி பேசலாம், தம்பி அண்ணாமலை வேற மாதிரி பேசலாம். கட்சியின் கருத்து என்று வரும்பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் பேசுவோம். ஆளாளுக்கு கருத்து இருந்தாலும் கட்சியின் கருத்து இதுதானே, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பேசுவோம். இப்போ என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விஜய்கிட்ட கூட நான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் எதிர்கட்சியை தோற்கடிக்கணும்னா எல்லாரும் இணைந்து தோற்கடிச்சாலும் நல்லதுன்ற என்னோட கருத்தையும் நான் சொல்லுவேன். இல்லை எங்கே நான் நேரடியாக அழைப்பு விடுக்கிறீங்களே, நான் வெட்கப்படலை. இது வந்து நேரடி அழைப்பு என்றதை விட இந்த தமிழக மக்கள் பிழைத்து போக வேண்டும் என்றால் இந்த அழைப்புகள் எல்லாம் ஒவ்வொருவரும் விட்டுக்கொள்ள வேண்டியதான். இதில் எந்த விதத்துலையும் நான் தயக்கமாக சொல்லலை. என்னமோ நாங்கள் தயக்கம் இல்லை, நாங்கள்லாம் அழைப்பெல்லாம் விடலை, நாங்கள் கூட்டணிலாம் வைக்க நான் சொல்லலையே. அழைப்பு விடுவோம், கூட்டணி வந்தால் கூட்டணி வைத்து கொள்ளுவோம், கூட்டணி வரல கூட்டாக நம்ம எதிர்ப்போம்னா கூட்டாக எதிர்ப்போம், என்ன வேணாலும் செய்வோம். இல்லை, ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் இருப்போம். அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்க முடியுது. அரசியல் ஞானம் இல்லைன்றீங்க, இப்பதான் வந்திருக்காருன்றீங்க, பிரதமரை எதிர்க்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிலாம் பேசுனீங்க. இப்போ அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு துடிக்கிறீங்களே, என்ன காரணம்? துடிக்கலாம் இல்லை, 41 உயிர்கள் துடித்து இறந்திருக்கிறார்கள். அதை மறுப்பறதுக்கு இல்லை, அந்த துடிப்பை மறுபடியும் அந்த துடிப்புகள் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அரசாங்கம் தான் நினைத்து ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஸ்பைரசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நாங்கள் விஜய்க்கு துணை நிற்கிறோம், அவ்வளவுதான். மெர்சல் படத்தின் போது விஜயை கடுமையாக எதிர்த்தீங்க. அப்போ வந்து உங்கள் மேலே ஹெவியான தாக்குதல்கள், மனித தாக்குதல்கள்லாம் கூட நடந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஒரு கவிதையெல்லாம் கூட வாசிச்சிங்க. அப்புறம் ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு மதுரை மாநாட்டில் இப்படி பேசணுன்னா அவரை கடுமையாக எதிர்த்தீங்க. இப்படி மாறி மாறி ஒன்று நடக்கிறது மாறி இல்லையா? அந்த சூழ்நிலை கேட்டால் மாதிரி ஒருதர் கருத்துக்களை சொல்ல நாங்கள் அரசியல்வாதியே இல்லைப்பா. அந்தந்த சூழ்நிலை தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்க சூழலை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? பயன்படுத்திக்கல, நாங்க தாவேகாவிற்கு பலம் சேர்க்கலாம். ஏன்னா ஆட்சியாளர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா விஜய் போலீஸ் சொன்ன மாதிரி விஜய் முன்கூட்டியே நின்றிருந்தாலோ இல்ல கூட்டத்துக்குள்ள வராம போயிருந்தாலோ இதை தடுத்திருக்கலாம் தானே, அதையும் பேசணும். ஒரு அரசியல் கட்சியில அந்த நேரம் டிசைட் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், நாங்க வர வேண்டாம்னு காவல்துறை சொன்னா நிச்சயமா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னோட எண்ணம் என்னன்னா, அந்த இடத்துல போனால் என்னோட தொண்டர்களை நான் பார்த்து தான் ஆகணும். அவங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணி திருப்பி போனால் மாத்திரம் ஒழுங்காக இருந்திருக்கும். இல்லை, அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது காவல்துறையின் கடமை. உதாரணத்துக்கு வானூர்தி பிரச்சனை, சிஎம் அங்கே தான் உட்காந்துருக்காரு,
டெப்டி சிஎம் அங்கே தான் உட்காந்துருக்காரு, சிஎம்மோட குடும்பம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, டிஜிபி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஏன் நடந்தது? அப்போ உங்களால் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியலையா? அப்போ அன்னைக்கு சிஎம் அங்கே இருந்ததுனால சிஎம் தான் காரணமா? அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அந்த இடத்தை நீங்கள் போய் பார்த்து உடனே அதற்கான யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று போர்க்கால அடிப்படையில் நீங்கள் ஏற்பாடு செய்வது தான் அரசியல். ஆட்சியாளர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலாக ஃபெயில் ஆனது என்பதை நான் எந்த இடத்திலும் உயர்த்தி சொல்லுவேன். ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். கூட்டத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதில் முற்றிலுமாக தமிழக அரசு தோல்வி அடைந்தது. ஆக அவங்க தோல்வி அடைஞ்சதை வச்சுட்டு நான் ஏன் இவர்கிட்ட குற்றத்தை சொல்லி கொண்டு இருக்கணும்? குற்றம் யார் மீது அதிகமாக அவரை தான் சொல்லுவோம் எப்போவுமே. அதுதான் இயல்பு. அதுதான். இல்லை, விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. அவரோட குற்றத்தையும் சொன்னாதானே அவர் திருத்திக்க முடியும். இல்லை, அவருக்கு வந்து நீங்க அரசாங்கம் இன்னும் அதிகமாக பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டும் சொல்ல. அனுபவம் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு இன்னும் 2-3 கூட்டம் நடத்தினாதான் அவங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அனுபவம் இல்லைன்றதுக்காக மக்கள் அனுபவிச்சுட்டு போட்டோன்னு நினைக்கிறது தவறு. இல்லை, ஒரு இப்போ அசம்பாவிதம் நடந்து போச்சு, மக்கள் இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு போகல, இப்படியான குற்றச்சாட்டு இதெல்லாமே தான் கேட்கணும். அது என்கிட்ட கேட்கறது இல்லை. நான் மக்களை தான் பார்க்குறேன், மக்களுக்குள்ள பிரச்சனையை பார்க்கல. இல்லை, நேரடியாக நீங்கள் கரூருக்கு போனீங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தீங்க. அவரோட ஒருத்தவங்களோட மனநிலை எப்படி வேணா. எனக்கும் அதில் விமர்சனம் இருக்கு. விஜய் உடனே வந்திருக்கணும், இல்லைன்னா அவங்க தொண்டர்களை அவங்க கூட்டிட்டு வந்து, இதெல்லாம் எனக்கும் இருக்கு. பட் அதை தாண்டி அதுல கேள்வி பதில் சொல்றதுக்கு நான் இல்லை. அது நீ விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் மக்களோடு நிற்கிறோம். அந்த பிரச்சனை அரசாங்கத்தை நாங்க எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவருடைய கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, அங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது கேட்கணும். என்கிட்ட கேட்டா எப்படி? விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அந்த அதை நீங்க விமர்சிக்க மாட்டீங்க. அதை நான் விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும். மக்கள் விட பிரச்சனை நான் அதை தான் நான் பார்ப்பேன். அவரு எப்படி நடந்தா நீங்க விஜய்கிட்ட தான் கேட்டிருக்கணும். இப்ப இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி கட் அவுட்டுகள்லாம் வைக்கப்படுது. இவர் பாஜகவிலேருந்து வெளில வந்து தாவேகாவும் அதிமுகவும் தனியாக கூட்டணி அமைக்கணும்லாம் ஒரு பேசு பொருள் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 2026 வரைக்கும் பேசு பொருள் எப்படி எல்லாமும் வரும். ஒருத்தருக்கு கட் அவுட் வைப்பாங்க, ஒருத்தருக்கு கெட் அவுட்னு சொல்லுவாங்க. எல்லாமே நடக்க தான் செய்யும். அரசியல் சூழ்நிலை மேலும் வரும், கீழே வரும், மேலே வரும், கீழே வரும். பாஜகவின் ஒற்றை குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். 1967 மரியாதைக்குரிய ராஜாஜி அவர்களும் கலைஞர் அண்ணா அவர்களும் நேர் எதிராக தான் இருந்தாங்க. காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றவுடன் எந்த ராஜாஜியை திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மிக தீவிரமாக எதிர்த்தார்களோ எல்லாம் இணைஞ்சாங்க. காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. தமிழக அரசியலில் நடக்காதது ஒன்று இல்லையே. அதனால விமர்சனம் செய்வோம், விமர்சையாக சேர்ந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்றதுல தப்பு இல்லை. நாங்க என்னமோ நாங்க சேர்றதை நாங்க மறைச்சிட்டு இருக்கோம். இல்ல இதுக்காக தான் நாங்க சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது அரசியல்ல. அதான் சொல்றாங்க, இந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா போன மாசம் வரையும் அவர் பாஜகவையும் கடுமையா எதிர்த்தார். சூழ்நிலைகள் எல்லோரும் இணைய வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அதுக்கு சூழ்நிலை தான் காரணம். சூழ்நிலை வந்தா கூட நாங்களாம் சேர மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இல்லை, பழம்பெரும் கட்சி அதிமுக இருக்கு, நீங்க ஒரு பெரிய கட்சி மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கீங்க. இப்போ புதிதா வந்த தாவேகா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா? அப்படி சொல்லலையே. இல்லையே, தாவேகாவும் இருந்தால் எங்களது வெற்றி சுலபமாகும். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்ப அவங்க கூட்டணி பலமா இருக்கும்போது எங்க எதிர் ஒரு கூட்டணி பலமா இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்கிறேன். அவங்க கம்யூனிஸ்ட் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, துப்புரவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா நாங்க அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து வேங்கை வயல்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆணவ கொலைகள் வந்தாலும் பரவாயில்ல, விசிக்க நாங்க அவங்க கூட ஒட்டிட்டு இருப்போம். காங்கிரஸ் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவின்னு கேட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க அவங்க கூட ஒட்டிட்டு இருப்போம். அப்ப அவங்க அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் அவங்க அப்படி இருக்காங்க, நாங்களும் இப்படி இருக்கோம். எந்தெந்த வகையில நாங்க ஏன் தோற்கணும்னு நான் கேட்கிறேன். வெற்றி தான். ஆமா, அரசியல வெற்றி தான். வெற்றி எதற்கு? நாங்க ஆட்சியாளர்களை தோற்கடித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க நினைக்கிறோம். அந்த வெற்றிக்கு விஜய் உதவி செய்வார் என்றால் அவரை சேர்த்துக் கொள்வதில் என்ன தவறு நான் கேட்கிறேன். கடந்த மாசம் வரையும் தான் தனியா நின்று தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் விஜய். சூழ்நிலை மாறலாம் இல்லையா? அலை சின்ன அலையா இருக்கும்போது அதை தாண்டிடலாம் நினைக்கலாம். அலை பெருசா வரும்போது கூட 2 கையை பிடிச்சிதான் நான் தாண்ட முடியும்னா 2 கையை பிடிக்க வேண்டியதானே வேணும். ஆக நான் அன்னைக்கு அந்த அலையை தாண்ட நான் தனியா தான் நின்னேன். அலை என்ன மூழ்கடிச்சாலும் பரவாயில்ல, அலை போட்டு நினைக்க முடியாது. திமுக அலை தாண்டி வரும்பொழுது எல்லாரும் கையை பிடிச்சிட்டு அதை எதிர்க்க வேண்டியது என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். இப்படி விஜயும் அதை நினைக்கலாம், நாங்களும் அதை நினைக்கலாம்,
அண்ணன் எடப்பாடி அண்ணன் நினைக்கலாம். அதனால ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துட்டு இருக்க மாதிரியும் விஜய் வந்து அன்டச்சபிள். அதில் நீங்க ஏன் கூட வலை வீசிக்கிறேன் அப்பனா காங்கிரஸ்க்கு இவங்கெல்லாம் வலை வீசி வச்சு தான் திமுக வச்சுட்டு இருக்கதா? அலை வீசும் பொழுது நாங்கள்லாம் சேர்ந்து கையை பிடித்து கொண்டு இருக்கிறோம், சொல்லித்துக் கொள்ளலாம். இல்லை, இந்த நோக்கத்துக்காக தான் தாவேகா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மட்டுப்படுத்தி சொல்றீங்களோ, இல்ல அதை பெரிதுபடுத்த மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு அரசியல் தானே. அரசியல் தான் எதிரி யாரு? எதிரி யாரு எங்களுக்கு? திமுக தான். ஆமா, கடந்த மாதம் வரையும் தாவேகா உங்கள் எதிரியா தானே இல்ல இருந்தாங்க. நாங்க அரசியல் சூழ்நிலை மாற 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 வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணம் வரவில்லை. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதுல காம்ப்ரமைஸ் ஆகிக்குவீங்க? நோ காம்ப்ரமைஸ். எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆள்னா பரவாயில்ல. அரசியல்ல காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது. எதிரியை தோற்கடிப்பதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு ஏற்பாடை செய்து கொள்கிறோம். இப்போ விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? விஜய் அவர்களோட பேச்சுவார்த்தை அது நான் மறுபடியும் சொன்னேன், நாங்க கூட்டாக இன்று எதிர்த்து கொண்டு இருக்குமே தவிர கூட்டணி பத்திலாம் எங்க அகில பாரத தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை அதெல்லாம் இல்லை. நாங்க இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசி கொண்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தை இல்லை. ஆதரவாக பேச்சு, அடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தை. அது நீங்க சொன்னா நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததுன்னா எனக்கு தெரியல, எனக்கு தகவல் வரல. இன்னொரு பக்கம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு பேசு பொருள். இப்ப தாவேகா மேல எல்லாரு கூட்டணி நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தாவேகா அப்படி நிற்கும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டுக்கலாம், நீங்க அதிமுக கூட கூட்டணி போட்டுக்கலாம், பிஜேபி கூட கூட்டணி. 2026 ஒரு கூட்டணி அமையும் வரை இதே மாதிரி மேலும் கீழே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எங்களோட ஒற்றை நோக்கம் 2026 திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்வோம் எல்லாம் செய்வோம். இல்லை, இப்போ நீங்கள் விஜய் அவர்களை தாவேகா அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு இவ்வளோ முனைப்பு காட்டுறீங்க. ஓபிஎஸ் அவர்கள் வெளில போகும்போதோ, டிடிவி தினகரன் அவர்கள் வெளில போகும்போதோ ஏன் இந்த முனைப்பு காட்டலை அப்படின்றது? ஏன்னா உங்க கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க. இல்லை இதுக்கெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் தான் நம்ம வந்து நடந்து கொள்ள முடியும். எந்த கட்சியை இணைக்கிறது, எந்த கட்சி விலகிறது, இதெல்லாம் மத்திய தலைமை பார்த்து கொள்வார்கள். நான் இன்னைக்கு அங்க 41 உயிர்கள் பலி வாங்கியது தப்பு. டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விரக்தியில பேசினாங்க, வெளிப்படையாவே பேசினாங்க. நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். நான் இந்த நேரத்துல 41 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே நான் சொன்னேன், நான் இப்போ ஜூனியர் விடல கூட சொல்லியிருக்கேன். அண்ணன் டிடிவியா இருக்கட்டும், அண்ணன் இபிஎஸ்ஆ இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா இருந்து உறுதியா இருந்து உதிரியா இல்லாம இருந்தா நல்லதான் நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த சூழ்நிலையில எல்லாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் பிரச்சனைகள் வருகிறது. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையில விஜய் கூட நிற்பது, அரசாங்கத்தை எதிர்ப்பது நமது கடமை என்ற வகையில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் அரசாங்க தரப்பு வந்து எங்க மேல வந்து தப்பே இல்லை, இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு பிபிடி போடுறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் வந்து பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகும் தாவேகா மேல தப்பே இல்லைன்றீங்களா, இல்லை அரசாங்கத்தின் மீது அதே ஸ்டாண்டா இருக்கு? அரசாங்கத்தின் மீது தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த போஸ்ட்மார்டம் பண்ணது, இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மருத்துவருங்கிற அடிப்படையில் எப்படி பாக்குறீங்க? நான் தான் சொல்றேனே, சாயந்தர நேரத்துக்குள்ள 25 பேர் உடற்கூறு செஞ்சு முதலமைச்சர் வரும்பொழுது 25 உடலையும் நான் அஞ்சலி செலுத்த வச்சுட்டு, அது எப்படி நீங்க அவ்வளவு அவசரமா செஞ்சீங்க? என்ன முடிஞ்சது? எத்தனை உடற்கூறு ஆய்வாளர்களை நீங்க கொண்டு வந்தீங்க? அப்புறம் அடுத்த நாள் மிக தாமதப்பட்டது. சரி, நீங்க உடற்கூறு ஆய்வாளர் அதிகமாக கொண்டு வந்துட்டீங்க, ஆனா அடுத்த நாள் முதலமைச்சர் வந்து வரைக்கும் வேகமாக போய்கொண்டிருந்த உடற்கூறு ஆய்வு முதலமைச்சர் இங்கே சென்னைக்கு வந்த பின்பு மிக மிக தாமதமாக வந்தது. அப்ப நீங்க அதே வேகத்துல போயிருந்தீங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்குள்ள நீங்க முடிச்சிருக்க வேண்டியதானே. அதிலே பாராபட்சம் இருந்தது. அதே மாதிரி நானும் எங்களோட மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் 2 மணி நேரம் மார்ச்சுரிக்கு வெளியே நிக்கிறோம். அண்ணன் செல்வ பெருந்தகை வர நேரா உள்ள போறாரு. அதுலயே உங்களுக்கு பாராபட்சம் இருந்தது. உங்களை உள்ள அனுமதி. அதே மாதிரி எல்லாரும் ஸ்டாம்பீட் ஆகி எல்லாம் பரிதாபப்பட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ள மருத்துவமனையில ஏன் சேர்க்கல? ஏன் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் எடுத்துட்டு ஓடி வரீங்க? ஏன் உங்களை எது தடுக்குது? துணை முதலமைச்சர் வராரு, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு, துபாய்க்கு போயிறாரு. விஜயை விட நீங்க துணை முதலமைச்சர் தான் அதிக கேள்வி கேட்கணும். ஏன்னா அவரு தான் இந்த தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிறார். ஆக இதையெல்லாம் கேட்காம மறுபடியும் எதிர்கட்சியை கேள்வி கேட்டுட்டு இருக்கதான் நாங்க எதிர்க்கிறோம். நிச்சயமாக பிரச்சனை இருக்கிறது. கரூரில் வந்ததில் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் அந்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து இப்படின்னா அவங்க உடனே அவங்க பிரச்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அதனால் நம்ம பிரச்சனை பண்ணுவோம்னு அரசாங்கம் நினைக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தி காண்பித்து இருக்கிறது.
இதற்கு நான் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அசம்பாவிதத்துக்கு இவ்வளவு காரணங்கள் சொல்றீங்க, அரசின் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை எவ்வளவு தீவிரமா முன்வைக்கிறீங்க, விஜய் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போகாதது உங்களுக்கும் விமர்சனம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் இதற்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா அது வேணாம், எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க தாவேகா. ஆனா அஜித்குமார் வழக்குல சிபிஐ வந்து பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கு அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்ப சிபிஐ விசாரணை. நீங்க இந்த கேள்வி விஜய் தம்பிட்ட கேட்கணும், என்கிட்டயும் கேக்குறீங்க. உங்களுக்கு எதிரான கேள்வி எல்லாமே விஜய் அவர்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி மடைமாற்றி விடுறதை எப்படி? இல்லையே, விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தமிழ் சைடு கேட்டா எப்படி? இல்ல அவர்தான் சொன்னாரு வேண்டிய கேள்வி தமிழ் சைடு கேள்வி. இல்ல அவர் என்ன சொன்னாரு, சிபிஐ வந்து பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கு, நீங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சா என்ன அப்படின்னு அவரே பேசினார். புரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு உண்மை புரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு அவருக்கு உண்மை புரிஞ்சிருக்கலாம், அன்னைக்கு புரியாம இருந்திருக்கலாம். இவல்யூஷன் தானப்பா. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது அனுபவம் இல்லாம பேசிட்டு ஒரு அனுபவம் வந்த உடனே பேசுறது உண்மைதானே? இல்ல சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் அன்னைக்கு இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒண்ணுல தப்பான கருத்து இருந்து இன்னொன்னு தப்பான கருத்தாவே இருக்கணும்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு தப்பான கருத்து இருந்திருக்கலாம், இன்னைக்கு தம்பி நல்லா கேள்வி கேட்பான்னு இருக்கலாம், பேட்டி முடிஞ்ச உடனே மடக்கா கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆரம்பத்துல எனக்கு ஒரு கருத்து உங்க மேல இருந்திருக்கலாம், முடியும் போது ஒரு கருத்து இருக்கலாம். இது இயல்பு தானே, இயல்பு தானே. இப்போ விஜய் நெருங்கி வந்துட்டாருன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிபிஐ மேலே உள்ள அந்த பார்வை மாறி இருக்கலான்ற அளவுக்கு இப்போ பாஜக மேலே உள்ள பாசமும் கூடியிருக்கலான்ற அளவுக்கு வருதா? ஏன் கூடியிருக்கலாம், அதில் என்ன தப்பு? பாசம் கூடியிருக்கலாம். எதிர்கட்சிகளின் கொள்கை எதிரி பாசிசம் இதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு அரசியல் இதெல்லாம் நடக்காததா? தாமரையில வந்து தண்ணிலேயே ஒட்டாது அப்படின்லாம் சொன்னாரு விஜய், ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவர் எது வேணா நீங்க சொல்லுங்க, தாமரையில தண்ணி ஒட்டாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாம் கார்ட்டூன் போடுறாங்க, அணில் கூட தாமரை இருக்கு, தாமரை அணிலுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு எல்லாம் போடதான் செய்வாங்க. ஆனா தாமரையில தண்ணி ஒட்டுதா ஒட்டலையான்றது வேற விஷயம். ஓட்டு வந்து திமுகவுக்கு ஒட்டிடக்கூடாதுன்றதான் எங்களோட கவலை. ஆக அதுதான் எங்களோட கவலை. சரி, பாஜக விவகாரத்துக்கு வருவோம். இப்போ தலைமை அப்படிங்கிறது வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா ஆச்சு, நீங்களும் தலைமையில் இருந்திருக்கீங்க, அண்ணாமலை அவர்களும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்த காலகட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு பெருவாரியான ஆதரவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இவர் வந்து ஸ்லோவாக செயல்படுறாரு, நிறைய குரூப் பாலிடிக்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் அந்த மாதிரி நிறைய வரும், நிறைய அணிகள் இருக்குது அப்படின்னு. இப்போ பாஜகவுலேயும் அந்த மாதிரி கட்சியில நிறைய அணி இருக்கு, மருத்துவர் அணி இருக்கு, வழக்கறிஞர் அணி இருக்கு, விவசாய அணி இருக்கு, இளைஞர் அணி இருக்கு, கோஷ்டிகள் சொல்லலாமா? அதான் எங்க கட்சியில நிறைய அணி இருக்கு. கோஷ்டிகள் அணி நிறைய இருக்கு. கோஷ்டிலாம் இல்லை, நாங்கள் வேஷ்டி கிடைக்கிற காங்கிரஸ் மாதிரிலாம் கோஷ்டி எங்கிட்ட கிடையாது. ஒரு கட்சி என்றால் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, அதுதான் அரசியல். அது வேற வேற மாதிரி அரசியல், ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் வேற வேற மாதிரி இயல்பு உண்டு. தம்பி அண்ணாமலையோட நிலைப்பாடு ஒன்று, நான் என்னோட நிலைப்பாடு ஒன்று. ஆனால் எல்லாரோட நிலைப்பாடும் பாஜக நிலைப்பாடு தான். உங்களுடைய காலகட்டத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சு. அதுக்கு அடுத்து அண்ணாமலை அவர்கள் வரும்போது இன்னும் வீரியமாக பாஜக தமிழ்நாடு முழுக்க வளர்ந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஹேண்டில் பண்றது சரியில்லை அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் அவர்களே வந்து சொல்றாரு. கருத்தா இருக்கலாம். மாநில தலைவர் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், ஓய்வு ஒளியில் இல்லாமல் உழைத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பாருங்கன்னா முந்தா நேற்று வந்து 3 நாளுக்கு மேலே மதுரையில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சிவகங்கை போனாங்க, அதுக்கடுத்துல செங்கல்பட்டு வந்தாங்க. கட்சி தலைவர் நம்மளே கடுமையாக உழைக்கிறார். இது வந்து எப்போவுமே இன்னொரு கட்சி தலைவர் வந்தவுடனே முந்தின கட்சி தலைவரை பற்றி விமர்சனமோ அடுத்த கட்சி தலைவரை பற்றி விமர்சனம்லாம் இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, பாஜக எப்பொழுதுமே திறமையாளர்களைத்தான் தேர்ந்தெடுத்து தலைவர்களாக நியமிக்கும். அந்த திறமையாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று எப்பவுமே ஆரம்பிச்ச உடனே கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நல்லா தான் சிறப்பாக செயல்படுறார், வேகமாக செயல்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கும். அது மாதிரி அவங்களே வெளில போன ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், அவங்க சொல்றதுனால அந்த கேள்வி வருது. ஒரு விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. விமர்சனங்களை பற்றி எங்க கட்சியில நாங்க அவர் மீது பலத்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அடுத்து உங்களுடைய கூட்டணியில வேற என்னென்ன கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது எல்லாமே எங்க மத்திய தலைமை முடிவு செய்து கொண்டிருப்பார்கள். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, மரியாதைக்குரிய மோடி தலைமை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவங்களும் எங்க கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு. இப்ப தனிப்பட்ட வகையில நீங்க விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கீங்களா? இதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு தொடர்பு கொண்டது பேச முயற்சி பண்ணீங்களா? நான் முயற்சி எல்லாம் பண்ணல, பேசவும் இல்லை. அரசியல் ரீதியா அதுக்கு வாய்ப்பு அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவருக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல அது பொதுவெளி, அரசியல்வாதினால பொதுவெளி தானே. இது அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் எங்க கிட்ட கிடையாது, பி டீம் டி டீம்லாம் கிடையாது. சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க Z டீம் பி டீம்னு.
நாங்க நேரடி அரசியல் செய்கிறோம். நேரடியில திமுகவை எதிர்க்கிறோம். தம்பி விஜயும் எதிர்க்கிறாரு. அப்படி நாங்க கைகோர்த்து கொண்டு இருக்கிறோம். அண்டர் கிரவுண்ட்ல பேசுறது, பின்னால பேசிட்டு முன்னால பேசுறதுலாம் என்கிட்ட கிடையாது, என் கட்சியிலையும் கிடையாது. இப்போ திருமாவளவன் அவர்கள் மேல கோர்ட்ல ஒரு தாக்குதல் நடந்தது, அதை பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவத்தை முன் வச்சு அவர் மேல தனிப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறான சம்பவம் அது. அதாவது எல்லாத்தையும் அந்த இடிச்ச தம்பி மேலேயே போட்டாங்க. திருமாவளவன் உள்ள இருந்து அவரை வந்து தாக்குதுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஸ்கூட்டர்ல போறவங்கலாம் சங் பரிவாராப்பா, உங்களை இடிக்கிறவங்கலாம் பாஜக காரங்களா, பொதுமக்கள் யாருமே இடிக்க மாட்டாங்களா உங்களை, இது என்ன ஸ்டேட்மெண்ட்னு நான் கேட்குறேன். இப்போ நான் போகும்போது ஒரு கார் இடிக்குதுன்னா, ஓ இப்போதான் கண்டுபிடிச்சேன் சங் பரிவார் தான் என்ன இடிச்சுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். அப்போ அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு திட்டமிட்ட ஸ்லோவா போனாரு, அவருடைய நம்பர் பிளேட் வந்து மாறி இருக்கு, இப்படியான திருமாவளவன் அப்படிதான் தாக்கணுமா? திருமாவளவன் தாக்கணும், எப்படி வேணாலும் தாக்கலாம். பாவம் அந்த தம்பி போய் ஸ்கூட்டர்ல போய் தான் தாக்கணுமா? அப்படி தாக்கி என்ன பண்ண போறாங்க? ஒரு ஸ்கூட்டர்ல போய் திருமாவளவன் இடிச்சு உடைச்சிட முடியும்னு அவருக்கு தெரியுமா? இல்ல, இடிச்சு உடைச்சிட முடியும். இப்ப அவர் மேல ஒரு பெரிய ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. நாங்க ஏதாவது என்னன்னா, இதுதான் திமுக திருமாவளவனோட பேட்டர்ன் என்னன்னா, எங்களை எதிர்த்து யாராவது சொன்னா அவங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணா பாசிசம், எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க முடியாதா? அதே எங்களை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்க முடியாது. எங்களை எதிர்த்து சொல்லிட்டீங்கன்னா அண்ணாமலை நடமாட முடியாது. தீபாவளி நீங்களாம் கொண்டாடுறீங்களா நான் பாத்துக்கிறேன். இது என்ன பாசிசம் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க அதை சொல்றாரு, அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு. அது அடுத்த வார்த்தை என்ன? திருமாவளவன் அப்படிதான் இருக்கணுமா? அதான் ஆக அந்த அராஜக அந்த சம்பவத்தை முன் வச்சு அவரை ஒரு போர்வைக்குள்ள நீங்க வந்து கொண்டு வரீங்களா? இவருன்னா அப்படிதான் இருப்பாரு, அப்படிதான் பண்ணுவாரு. திருமாவளவன் தம்பிங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா? எங்க வீட்டு முன்னால வந்து பிரச்சனை பண்ணாங்க, நான் ஒண்ணு பேசினேன்றதுக்காக. ஆக நீங்க எல்லாரும் எதிர்த்து பேசுவீங்க. உங்களை எதிர்த்து பேசினா உடனே அவங்க சங் பரிவார், இல்லைன்னா பாஜக, இல்லைன்னா அவங்க தீபாவளிக்கு நடமாட முடியாது, உடனே குரல் வலையை நெரிப்ப, நீ திட்டமிட்ட சதி எல்லாம் நீங்க சொல்வீங்க. அப்போ உங்களை எதிர்த்து ஒன்றும் நடக்கக்கூடாது. இன்னைக்கு கூட திருமாவளவனை எதிர்த்து நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா திமுகவை எதிர்த்து நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா நிச்சயமாக இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கரூர் சம்பவத்தை முன் வச்சு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு நேரம் நம்ம கேட்டோம். அதுல வந்து பெட்டிஷன் போட்ட 2 பேர் வந்து அவங்களுக்கே தெரியாம பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ திமுகவோட பேட்டர்ன் என்னப்பா? இது வரைக்கும் திமுகக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மிரட்டி இருக்க மாட்டார்ன்ற என்ன நிச்சயம்? யார் பெட்டிஷன் போட்டவங்க மிரட்டி இருக்க மாட்டாரா? பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லு. இதுக்கு முன்னால் உதயகுமார் கதையில நமக்கு தெரியும்ல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் செய்வாங்க. அதனால ஏன் மிரட்டலா இருக்கக்கூடாதுன்னு ஏன் சந்தேகம் வரமாட்டேன்து? போட்டாச்சு, இல்லை நாங்கள் இல்லைன்னு போய் சொல்லுன்னு சொல்லாம இருந்துக்கணும். சாட்சிகள் மிரட்டப்பட்ட வாய்ப்பே இந்த உலகத்துல இல்லையா? சாட்சிகள் மிரட்டப்பட்ட அனுபவங்கள் இந்த அளவுக்கு நீங்க ஒரு சார்பா பேசுறது. இப்ப வந்து தாவேகா வழக்கறிஞ சொன்னாரு, இறந்தவங்க எல்லாம் எங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்கன்றதுக்கு எந்த சாட்சி இருக்கு அப்படின்னு கேட்டாரு, என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இப்ப இவங்க சாட்சிகள் மிரட்டப்பட்டு மடக்கி கேட்டாலும் திமுகவின் அடக்குமுறை எதிர்க்கப்பட வேண்டியது. அது மறுப்பதற்கே இல்ல. நீங்க ஏன் ஒரு பக்கம் நின்று பேசுறீங்கன்னா? ஒரு பக்கம்லாம் இல்ல, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்துல நியாயத்துல நின்று, நியாயம் இல்லாத பக்கம் தான் பேசுவோம். ஒரு பக்கமா தான் பேசுறேன்ப்பா, நிச்சயமா ஒரு பக்கமா தான் பேசுறேன். நியாயம் இருக்கிற பக்கம் நான் நிற்கிறேன், நியாயம் இல்லாத பக்கத்தை எதிர்த்து பேசுறேன். அதனால நான் திமுகவுக்கு விஜய் பக்கம் தான் நிற்கிறோம், திமுகவுக்கு எதிர்பக்கத்தில் தான் நிற்கிறோம். அது நீங்க எப்படி வேணாலும் எழுதிருப்பாங்க, எப்படி வேணாலும் சொல்லிட்டு ஆளுநர் பதவியை விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி, இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? எலெக்ஷன்ல போட்டிடுவீங்களா? எப்படி? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என் கட்சி, நான் வந்து ஆளுநராக இருந்துட்டு அக்காவா தான் எப்போ என்னோட விருப்பம். ஆளுநர்னு சொல்றத விட மாண்புமிகு ஆளுநர்களை மரியாதைக்குரிய அக்கான்னு சொல்றதெல்லாம் விரும்பும். என்னோட விருப்பம் தென் சென்னையில் நான் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருந்தேன்னு ஒரு பெரிய கனவு வச்சுருந்தேன். தூத்துக்குடிக்கே ஒரு பெரிய கனவு வச்சுருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்து ஓடி போகிற எம்பி கிடையாது. அந்த மக்களுக்கு மக்களாக தூத்துக்குடிக்கு ஏர்போர்ட்டை விரிவாக்க வரைக்கும் என்னோட மேனிஃபெஸ்டோவில் இருந்தது. அங்கே வந்து வாழைநார், எங்கள் வாழை அதிகமாக இருக்கனால வாழைநார் இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும், மீனுக்கு தொழிற்சாலை கொண்டு வரணும், இதெல்லாம் என்னோட கனவாக இருந்து எனக்கு அது நடக்கலை. அன்னைக்கு மாத்திரம் நடந்திருந்ததுன்னா மோடியை வந்து தூத்துக்குடியை வந்து நாங்கள் ஒரு பொன் விளையும் பூமியாகவே மாற்றிருந்திருப்போம். அதுக்காக எதிர்கட்சிகள்
எம்பிக்கு மாற்றலன்னு சொல்ல முடியல. இன்னைக்கு விரிவாக்கப்பட்டிருக்கு. தென்சென்னையில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அலுவலகம் போட்டு 24 மணி நேரம் பணியாற்றுகின்ற ஒரு அக்காவாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வரல. என்னோட பணி மக்கள் பணி. இன்றைக்கும் மக்கள் பணி செய்து கொண்டு தான் இருக்கேன். மாநில தலைவராக இருக்கும்போதே நான் அப்போ எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. ஆனால் மக்கள் சந்திப்புன்னு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வைத்து மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு தான் இருந்தேன். இப்போ என் கட்சி என்ன சொல்லுதோ அதையும் நான் நிறைவேற்றேன். கட்சி போட்டி போடுங்கன்னு சொன்னால் போட்டி போடுவேன், போட வேணான்னு சொன்னால் போட மாட்டேன். ஆக கட்சி என்ன சொல்லு, ஆனால் என்னோட விருப்பம் மக்கள் பிரதிநிதி ஆகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் மக்கள் பிரதிநிதியோட பெரிய பதவியில தான் இருந்தேன். ஆனால் மக்கள்கிட்ட நேரடி தொடர்பு இல்லாத பதவி எனக்கு விருப்பம் இல்லை, வேணாம்னு வந்து. அதனால தான் அவ்வளோ பெரிய பதவியை நான் வேணான்னு சொல்றேன். ஓகே மேம், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி மேம். நன்றிம்மா. நன்றி. நன்றி தம்பி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.